கோவையில் திருமண விழாவில் பங்கேற்று பேசிய திமுக எம்பி கனிமொழி, சோசியல் மீடியாவில் வரும் தகவல்களை அப்படியே நம்ப வேண்டாம் என்பதுதான் பெரியார் சொன்ன பகுத்தறிவு என்று பேசியுள்ளார். பெரியார் அவர்கள் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்பதனால் நீங்க நம்பக்கூடாது அப்படின்னு. இன்னைக்கு முக்கியமா அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்பதை தாண்டி முக்கியமாக நாம் நம்பக்கூடாத ஒன்று இருக்குன்னா அது இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப். இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிஸை பயன்படுத்தி என்ன மாறுதல்கள் எல்லாம், எந்த சிந்தனை போக்குகளை மாற்றி அமைக்கக்கூடிய வழிவகைகள் எல்லாம் இந்த நாட்டில் நடந்துட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். இது அரசியல் தாண்டி எல்லா விஷயங்களிலும், உங்களோட ஹெல்த்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஒரு குடும்பத்தை எப்படி நடத்துறது அப்படின்னு நிறைய செய்திகள் உங்களுக்கு, நிறைய பரப்புரைகள் உங்களுக்கு சொல்லப்படும். குழந்தையை எப்படி வளர்க்குறது அப்படின்னு பல செய்திகள் ஒவ்வொரு நாளும் வரும். எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது, எது உடம்புக்கு நல்லது, அப்படிப்பட்ட செய்திகள் வரும் பொழுது, ஏன்னா திஸ் இஸ் பிகம் ஆக்சுவலாக இன்ஃபர்மேஷன் ஏஜ் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு நாம் நின்று கொண்டு இருக்கிறது மிஸ்இன்ஃபர்மேஷன் ஏஜில் நம்ம நின்றுட்டுருக்கோம். அதனால் யார் அந்த கருத்துக்களை நமக்கு சொல்கிறார்கள், அவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒரு சூழலிலே நின்று கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் எது, மிஸ்இன்ஃபர்மேஷன் எது அப்படின்னு தெரிந்து கொள்வதற்குத்தான் பகுத்தறிவு வேண்டும் என்று அன்றே தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள். நமக்கு இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா சொல்லக்கூடிய செய்திகளாக இருக்கட்டும், இன்னைக்கு சாட் ஜிபிடிலையும் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா எல்லா நேரத்துலையும் கரெக்டான பதில் வராது, அங்கேயும் தவறான பதில்கள் வருகிறது. அங்கே திருப்பி கேள்வி கேட்டிங்கன்னா சாரி எனக்கு தெரியாதுங்குது. ஸோ இதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு நமக்கு பகுத்தறிவு வேண்டும். அதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் காலமாக நமக்கு சொன்னார்கள்.